பிரைஸ் லார்ட். இந்த காலை வேளையில் தெய்வீக தொடுதலுக்கு உங்கள் அனைவரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த நாளிலே வேதத்தில் ஒரு வேத வசனத்தை வாசிக்க கேட்போம். எரேமியா 30வது அதிகாரம் 17வது வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது: அவர்கள் உன்னை விசாரிப்பற்ற சீயோன் என்று சொல்லி உனக்கு தள்ளுண்டவள் என்று பெயரிட்டபடியால் நான் உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அன்பு தேவ பிள்ளைகளே, இஸ்ரவேல் ஜனங்கள் பாபிலோன் தேசத்திலே அடிமைகளாக கொண்டு போகப்பட்டு கிட்டத்தட்ட நம்பிக்கையற்ற ஒரு சூழ்நிலை இருக்கும்போது 70 வருடங்களாக ஆண்டவர் அவர்களுடைய வாழ்க்கையில இருக்கிறாரா இல்லையா அப்படின்ற குழப்பங்களும், வருகிற நாட்களிலே நம்மளை விடுதலையாக்க போறாரா இல்லையா, இல்லை நம்ம வாழ்க்கை இப்படியே தான் இருக்குமா, நம்ம பிள்ளைகள் இப்படியே தான் இருக்குமா, நம்ம எதிர்காலங்கள் இப்படியே தான் இருக்குமா, நம்ம அடிமை தேசத்திலே செத்து போவோமா, அடிமைகளாக நாம் இங்கேயே நம்முடைய வாழ்க்கையே ஓட்டத்தை முடிச்சிடுவோமா அப்படின்னு அநேக காரியங்களை குறித்து சிந்தித்து தியானித்து கவலைப்பட்டு கொண்டிருக்கும் போது, அதாவது அந்த பாபிலோன் தேசத்திலே அந்த பழக்க வழக்கங்களிலே கலாச்சாரங்களிலே மூழ்கி அவர்கள் மிகவும் மோசமான ஒரு சூழ்நிலை இருக்கும்போது தான் கர்த்தர் எரேமியாவை கொண்டு சொல்லுகிறார். என்ன சொல்றார் தெரியுங்களா? நான் மீண்டும் உன்னை என்ன பண்ண போறேன்? விசாரிக்க போகிறேன். நான் மீண்டும் உன்னை சேர்த்து கொள்ள போகிறேன். நான் மீண்டும் உனக்கு ஆரோக்கியம் வர பண்ண போகிறேன். நான் மீண்டும் உன் காயங்களை கட்ட போகிறேன் அப்படின்னு சொல்றார். அப்படின்னா ஆண்டவர் நான் மீண்டும் உன்னை கட்ட போகிறேன், மீட்க போகிறேன், விடுதலையாக்க போகிறேன், அதனால நீ பயப்படாத, கலங்காத, திகையாத அப்படின்ற வாக்கு அவர்களுக்கான வாக்கு தத்தங்களை கொடுக்கிறதை நம்மால பார்க்க முடியும். அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த காலை வேளையில உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட ஏதோ ஒரு விதத்திலே நீங்கள் கஷ்டப்பட்டு, நஷ்டப்பட்டு, இடிக்கப்பட்டு, துயரப்படுத்தப்பட்டு விசாரிப்பற்ற சூழ்நிலை நீங்கள் இருக்கிறீங்களா? தள்ளப்பட்ட சூழ்நிலை இருக்கிறீங்களா? காயப்பட்ட சூழ்நிலை இருக்கிறீங்களா? ஆறாத புண் காய வடுக்களை போல உங்களுடைய வாழ்க்கை இருக்கிறதா? ஆண்டவர் உங்களை பார்த்து இந்த காலை வேளையில் சொல்லுகிறார், நான் மீண்டும் உன்னுடைய பழைய நிலைக்கு உன்னை மீட்டெடுத்து உன்னை நிறுத்த போகிறேன், உன்னை கட்ட போகிறேன் என்று சொல்லி ஆண்டவர் டிக்ளேர் பண்றார். அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த கால வேளையிலே ஆண்டவர் நம்மை பார்த்து என்ன தெரியுமா டிக்ளேர் பண்றாரு? அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து என்ன டிக்ளேர் பண்ணாரோ அதைத்தான் ஒருவேளை நாம் நம்முடைய தவறுகள் நிமித்தம், பாவத்தின் நிமித்தம், நம்முடைய இயலாமையின் நிமித்தம், நம்முடைய தவறுகள் நிமித்தம், நம்முடைய கீழ்ப்படியாத நிமித்தம், நம்முடைய பெருமையின் நிமித்தம் நாம் இடிக்கப்பட்டு நசுக்கப்பட்டு தள்ளப்பட்ட நிலையில் இருந்தாலும் ஆண்டவர் நமக்கு கிருபையாக அவருடைய அழைப்பை, அவருடைய அறிவிப்பை நமக்காக செய்கிறார். என்ன செய்ய போகிறார் தெரியுங்களா? நான் மீண்டும் உன்னை மீட்டெடுக்க போகிறேன், மீண்டும் உன்னை கட்ட போகிறேன். நீ இழந்து போன சுகத்தை, நீ இழந்து போன பலத்தை, நீ இழந்து போன பொருளாதாரத்தை, இழந்து போன உன்னுடைய மேன்மையை, இழந்து போன உன்னுடைய பதவியை, இழந்து போனதான சகலத்தையும் நான் உனக்கு திருப்பி கொடுக்க போகிறேன் என்று கர்த்தர் நமக்கு டிக்ளேர் பண்றார். அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த காலை வேளையிலே நீங்க சோர்ந்து போய் இருக்கிறீங்களா? நீங்க கலங்கி போய் இருக்கிறீங்களா? இழப்புகளின் நிமித்தம் நீங்க மயங்கி போய் இருக்கிறீங்களா? ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, நான் டிக்ளேர் பண்றேன், நான் அறிக்கை பண்றேன், நான் ஒரு அறிவிப்பை உங்களுக்கு கொடுக்கிறேன். என்ன அறிவிப்பு தெரியுங்களா? உன் சிறை இருப்பு மாறும் என்று கர்த்தர் டிக்ளேர் பண்றாரு. நான் மீண்டும் உன் மேல இரக்கம் வைப்பேன்னு டிக்ளேர் பண்றாரு. நீ மீண்டும் கட்டப்படுவேன்றதை ஆண்டவர் டிக்ளேர் பண்றாரு. நிலைநிறுத்தப்படுவ, நிலைநாட்டப்படுவ, நீர் வர்ணிக்கப்படுவ, அழகுபடுத்தப்படுவ என்பதை குறித்து ஆண்டவர் இங்கே டிக்ளேர் பண்றார். அன்பு தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையிலே நீங்கள் புலம்பிக் கொண்டிருக்கலாம், நீங்கள் குறுகி போனவர்களா இருக்கலாம், நீங்கள் குன்றி போனவர்களா இருக்கலாம், மகிமையற்றவர்களா இருக்கலாம், சிறுமைப்படுத்தப்பட்டவர்களா இருக்கலாம், ஒடுக்கப்பட்டவர்களா இருக்கலாம். ஆனா ஆண்டவர் என்ன தெரியுங்களா டிக்ளேர் பண்றாரு? உன்னை மீட்டெடுக்க போகிறேன். நான் மீட்டெடுக்கும் போது நீ ஸ்தோத்திர பாடலை பாடுவ, நீ துதி பாடலை பாடுவ, நீ மகிமைப்படுத்தப்படுவ, நீ பெருக்கத்தை சந்திப்ப, நீ குறுகி போவது இல்லை, நீ சிறுமைப்படுவது இல்லை, நீ தாழ்ச்சி அடைவது இல்லை என்கிறதான அநேக வாக்குத்தத்தங்களை ஆண்டவர் அவர்களுக்கு கொடுத்தாரு. உன் பிள்ளைகள் முன் போலவே இருப்பாங்க, உன் சபைகள் திடப்படுத்தப்பட்டு இருக்கும், உன்னுடைய சத்துருக்கள் தண்டிக்கப்பட்டிருப்பாங்க, உன்னை ஒடுக்கின யாவரும் ஆண்டவர் அவர்களுக்கான பனிஷ்மெண்ட்டை கொடுப்பாரு. இதெல்லாம் ஆண்டவர் தம்முடைய ஜனங்களுக்கு விரோதமாய் தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இழக்க செய்த, இழப்பை கொண்டு வந்த, கஷ்டத்தை கொண்டு வந்த, நஷ்டத்தை கொண்டு வந்த, வேதனை கொண்டு வந்த பிள்ளைகளுக்கு
விரோதமாக கர்த்தர் சொல்லுகிறதான டிக்ளேர், அவர் பண்றதான அறிக்கை என்ன தெரியுங்களா? இதுதாங்க இந்த அறிக்கையா இருக்கிறது. ஆகையால் இந்த காலை வேளையில நாம் அவருடைய ஜனங்களாகவும் அவர் நம்முடைய தேவனாகவும் இருப்பார் என்று சொல்லி கர்த்தருடைய வாக்குத்தத்தம் நமக்கு சொல்லுகிறது. ஆகையால் நாம் மீண்டும் இழந்து போன அனைத்தையும் அவர் நிச்சயம் நமக்கு திருப்பி தருவார். இந்த கால வேளையில இதை பார்த்து கொண்டிருக்கிற நீங்க விசுவாசிக்கிறீங்களா? இருக்கிற இடங்களிலே சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. ஏனென்று சொன்னால் கர்த்தர் சொன்னதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். இந்த கால வேளையிலே அவருடைய டிக்ளேர் என்ன தெரியுங்களா? நீங்க இழந்து போன அனைத்தையும் நான் மீண்டும் கொண்டு வந்து உங்கள் கரத்தில் கொடுக்க போகிறேன். உங்களை நிலைநிறுத்த போகிறேன். உங்கள் பழைய நிலையில் நான் உங்களை வாழ வைக்க போகிறேன். உங்களுடைய காயங்களை கட்டி, உங்களுடைய கண்ணீரை நீக்கி, உங்களுடைய வேதனையை மாற்றி நான் மீண்டும் அதே நிலையிலே நீங்கள் எப்படி எருசலேமிலே சந்தோஷம் உள்ளவர்களாய், கம்பீரம் உள்ளவர்களாய், மகிழ்ச்சி உள்ளவர்களாய், கொண்டாட்டம் உள்ளவர்களாய் இருந்தீர்களோ அதே போல உன் நிலைமையை நான் மாற்றப் போகிறேன் என்று கர்த்தருடைய ஆவியானவர் இன்றைக்கு அறிக்கை பண்ணுகிறார், டிக்ளேர் பண்ணுகிறார். அன்பு தேவ பிள்ளைகளே, கர்த்தர் இன்றைக்கு நம்மளை பார்த்து அதை தான் சொல்றாரு. இடிந்து போன உன் கூடாரங்கள் மீண்டும் கட்டப்பட்டிருக்கும். உன் வாசஸ்தலங்கள் தேவனால் இரக்கம் பெற்றிருக்கும். உன்னுடைய நகரங்கள், உன்னுடைய பட்டணங்கள், உன்னுடைய பிள்ளைகள் அனைவரும் கட்டப்பட்டிருப்பார்கள் என்று கர்த்தருடைய வாக்குத்தத்தம் சொல்லுகிறது. ஆகையால் இந்த காலை வேளையிலே கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். ஆண்டவரே, நீ சொன்ன வார்த்தை என் வாழ்வில் நிறைவேறட்டும். ஆண்டவரே, நான் இழந்து போன சுகத்தை, இழந்து போன பலத்தை, இழந்து போன ஆரோக்கியத்தை, இழந்து போன பொருளாதாரத்தை எல்லாத்தையும் நீர் எனக்கு திரும்பி தருவதற்கு இந்த நாளில் என்னை ஊக்கப்படுத்தினதற்காக, என்னை உற்சாகப்படுத்தினதற்காக, என்னை பலப்படுத்தினதற்காக, எனக்கு சகாயம் செய்ததற்காக, என்னுடைய இருதயத்தில் நீர் என்னோடு பேசினதற்காக உமக்கு நன்றி என்று சொல்லி ஆண்டவருடைய கரங்களில் ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த காலை வேளைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, உம்முடைய டிக்ளேர் என்னன்னு நாங்கள் பார்த்தோம். ஆண்டவரே, என்னால் எதுவுமே முடியாதுன்னு அவர் டிக்ளேர் பண்ணல. இழந்து போன அனைத்தையும் தேடி கண்டுபிடிச்சு ஆண்டவரே, சிதறி போன எல்லாத்தையும் சேர்த்து எங்களிடத்தில் மீண்டும் கொண்டு வந்து தந்து ஆண்டவரே, மீண்டும் எங்களை பழைய நிலையிலே கொண்டு வந்து நீ நிறுத்த போவதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த கால வேளையில் இழப்புக்கள் மேல இழப்புக்கள், வேதனைகள் மேல வேதனைகள், துன்பங்களின் மீது துன்பங்கள், துயரத்தின் மீது துயரங்கள், வறுமையின் மீது வறுமைகள், வியாதியின் மீது வியாதிகள் என்று சொல்லி தங்களுடைய வாழ்க்கையில் இழப்புக்களாகவே தங்களுடைய வாழ்க்கையாக மாறிக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் நீ தலையிட்டு அவங்க இழப்புகளை மாற்றுங்க. ஆண்டவரே, இழந்து போனதை தேடவும், கெட்டு போனதை ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்தார், தேவகுமாரன் வந்தார் என்று வார்த்தை சொல்லுவது போல இந்த கால வேளையில் ஆண்டவரே, அப்படி நீர் இழந்து போன ஒவ்வொருவருடைய காரியங்களையும் கண்டுபிடித்து சேர்த்து அவரிடத்தில் கொடுப்பதற்காக உமக்கு நன்றி. ஆசீர்வதித்து வழி நடத்தும் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் நம்ம எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த சேனல்ஸை நீங்கள் யூடியூப்பில் பார்க்கணும் விரும்புனீங்கன்னா பாஸ்டர் வினோத் பிவின்னு போடுங்க. கண்டிப்பாக அந்த யூடியூப் சேனல்ஸ் உங்களுக்கு வரும். நீங்கள் அதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒவ்வொரு நாள் காலையிலும் இது போன்ற சிறிய சிறிய தியானங்களையும் மற்றும் சண்டே சர்வீஸில் வருகிற நாட்களில் ஒரு சிறிய செய்தியையும் கொடுப்பதற்கு நாங்கள் ஆயத்தமுள்ளவர்களாக இருக்கிறோம். கர்த்தர் நிச்சயம் உங்களை தொடுவாராக, ஆசீர்வதிப்பாராக.